ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆம்ஃபியாக்சஸ், அப்புறம் அதோட எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் ஆம்ஃபியாக்சஸோட கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஃபைலம் கார்டேட்டா, ஏன்னா அதோட நோட்டோகார்டு வந்து டார்சலி பிளேஸ் ஆகிருக்கு, அதனால ஃபைலம் கார்டேட்டா. செஃபலோ கார்டேட்டா தான் அதோட சப்ஃபைலம், ஏன்னா அதோட நோட்டோகார்டு வந்து தலை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஹெட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், செஃபலான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், அதனால சப்ஃபைலம் செஃபலோ கார்டேட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்கானிசம் பிராங்கியோஸ்டோமா லான்சியோலேட்டம். பிராங்கியோஸ்டோமா லான்சியோலேட்டம்க்கு வந்து அதோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து லான்செட் மாதிரி இருக்கும். லான்செட் அப்படின்னா ரெண்டு பக்கமே கூர்மையாக இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிற ஒரு கத்தி தான் லான்செட்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மெரைன் ஆர்கானிசம், அக்வாட்டிக் ஆர்கானிசம் மெரைனில் தான் லிவ் பண்ணும். இது மண்ணுக்குள்ளெல்லாம் அப்படின்னா பரோ பண்ணி உள்ளே போயிடும். ஸோ எப்படி பரோ பண்ணி உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இதோட நோட்டோகார்டு வந்து செஃபலான் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, இதை வச்சு அப்படி இதோட பாடி ஷேப்பும் வந்து ஈட்டி மாதிரி இருக்கா, ரொம்ப ஷார்ப்பாக ஆன்டீரியர் எட்ஜில் நோட்டோகார்டு இருக்கும், அதை வச்சே மண்ணில் வந்து துகள் போட்டு அது பரோ பண்ணி உள்ளே போயிடும். ஆம்ஃபியாக்சஸில் 3 ஹோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மவுத்து, ஆனஸ், ஆட்ரிபோர். மவுத்து வந்து ஓரல் ஹூடில் இருக்கும், அதாவது ஆன்டீரியர் எட்ஜில் வந்து ஒரு சிலியா மாதிரி இருக்கும், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதுதான் ஓரல் ஹூடு, அதில் தான் மவுத் இருக்கும். ஆட்ரிபோர் வந்து வென்ட்ரல் ஃபின் பக்கத்தில் இருக்கும். ஒரு ஃபிஷ்ஷுக்கு எப்படி வென்ட்ரல் ஃபின், கார்டல் ஃபின்லாம், டார்சல் ஃபின்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் ஆம்ஃபியாக்சஸ்க்கும். ஸோ வென்ட்ரல் ஃபின் பக்கத்தில் ஆட்ரிபோர் இருக்கும், கார்டல் ஃபின் பக்கத்தில் ஆனஸ் இருக்கும், டெயில் பக்கத்தில் ஆனஸ் இருக்கும். ஒரு ஆர்கானிசம்க்குமே நம்ம வந்து என்ன அதை சரவுண்ட் பண்ணியிருக்கு, அதோட எக்ஸ்டர்னல் லேயர் என்னன்றதை பார்க்குறோம். ஆம்ஃபியாக்சஸோட எக்ஸ்டர்னல் லேயர் ஸ்கின்னு தான் அதோட பாடியை கவர் பண்ணியிருக்கு. அதோட ஸ்கின் வந்து கியூட்டிக்கலும் எபிடர்மிஸும் சேர்ந்து மேடப்பாயிருக்கு. ஆம்ஃபியாக்சஸோட உடம்பு வந்து ஒரு எர்த்வம் மாதிரி செக்மெண்ட்டாக இருக்குது, மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, ஈக்குவல் செக்மெண்ட்டாக இருக்குது. ஆம்ஃபியாக்சஸோட ஸ்கின்னுக்குள்ளே இருக்க மசில்ஸ் வந்து வி ஷேப்பில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு வி வந்துடும். ஓகே, ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு வி வந்துடும். இந்த ஒரு வி ஷேப்டு மசிலை நம்ம வந்து மயோட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். 62 மயோட்டோம்ஸ் ஒரு சைடும், இன்னொரு சைடும் 62 மயோட்டோம்ஸ் இருக்குது. 62 மயோட்டோம்ஸ் ஆன் ஈச் சைட். மொத்தம் 124 மயோட்டோம்ஸ் வந்து ஆம்ஃபியாக்சஸோட பாடியில் இருக்குது. ஆம்ஃபியாக்சஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம்னா, அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வீல் ஆர்கன் ஒன்று இருக்கும், அதாவது மசில்ஸ் வந்து சுருண்டு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிலியரி ஃபீடிங்கில் வாட்டர் ஃபுல்லாக உள்ளே எடுத்துரும். அங்கே ஒரு வாட்டர் கரண்ட் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீல் ஆர்கன் யூஸாக இருக்கும். இந்த வீல் ஆர்கனோட மிட் போர்ஷன் வந்து ஹேட்ஸ்டெக்ஸ் க்ரூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ஹேட்ஸ்டெக்ஸ் பிட்டும் இருக்கும். இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கும். அப்போ வீல் ஆர்கன் எந்த ஆர்கானிசமோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்குது? ஆம்ஃபியாக்சஸா, அசிடியனா, பெலனோக்ளோசஸான்னு கேட்டால் நம்ம வீல் ஆர்கன் பார்த்தோன்னே ஆம்ஃபியாக்சஸை டிக் பண்ணணும். தென் எண்டோஸ்டெயில் இருக்கும். அதோட பாடியோட சென்ட்ரு போர்ஷன் வந்து ஒரு குழி மாதிரி விழுந்திருக்கும். அது வந்து ஒரு தைராய்டு ஆர்கன் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எண்டோஸ்டெயிலில் தான் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, வாட்டர் கரண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டைஜஷன் எங்கே நடக்குது அப்படின்னா, மிட்கட் டைவர்டிகுலம் ஆர் ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலம்னு அதை நம்ம சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, நம்மளோட லிவர் மாதிரி, ஹியூமனில் எப்படி லிவரோ, ஹையர் ஆர்கானிசமில் லிவர் மாதிரி ஆம்ஃபியாக்சஸ்க்கு மிட்கட் டைவர்டிகுலம், அது ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலம்னு நம்ம சொல்லலாம். ஸோ டைஜஷன் நம்ம பார்த்துட்டோம். டைஜஷனில் வீல் ஆர்கன் ரொம்ப முக்கியமான வார்த்தை, மிட்கட் டைவர்டிகுலம் ஆர் ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலம் ஒரு முக்கியமான வேர்டு. ரெஸ்பிரேஷன் வந்து கில் ஸ்லிட் தான், ஏன்னா அது மெரைன் அனிமல், ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி தான், அது நீங்கள் அதோட ரெஸ்பிரேஷனை எய்ம் பண்ணிக்கணும். கில் ஸ்லிட் தான் இருக்கும். சர்க்குலேஷனில் ஹார்ட் இருக்காது, இட் ஹேஸ் நோ ஹார்ட். பிளட்டு வந்து ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கும். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ப்ரௌன்ஸ் ஃபனல். ஸோ ஆம்ஃபியாக்சஸில் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்னன்னு கேட்டால் ப்ரௌன்ஸ் ஃபனல். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வீல் ஆர்கன் இருக்க மாதிரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் ப்ரௌன்ஸ் ஃபனல் இருக்கும். இந்த ப்ரௌன்ஸ் ஃபனலுக்குள்ளே புரோட்டோனெஃப்ரிடியம் இருக்கும். அதோட செல்ஸ் சொலினோசைட் வந்து புரோட்டோனெஃப்ரிடியம். நம்ம புரோட்டோனெஃப்ரிடியம் நிறைய இன்வெர்டிபிரேட்டில் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக சிமிலராக ஃப்ளேம் செல்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அனலிடாவில் எர்த்வார்மில் பார்க்குற ஃப்ளேம் செல்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த புரோட்டோனெஃப்ரிடியம். இதை வச்சு தான் அது எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆம்ஃபியாக்சஸோட சென்சரி ஆர்கன்ஸ்னால் ஐஸ் வந்து அதோட உடம்பு ஃபுல்லாக டாட்டாக ஐஸ் இருக்கும், நிறைய ஐஸ் இருக்கும். அதுதான் ஃபோட்டோ ரிசெப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டார்க் அண்ட் பிரைட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. பிக்மெண்ட் ஸ்பாட்,
உடம்புல நிறைய பிக்மெண்ட் ஸ்பாட்னு ஒரு சென்சரி ஆர்கன் இருக்குது. அது வந்து தெர்மோ ரிசெப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு. தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்கா, தண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கான்னு சொல்லி டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணுறதுக்கு பிக்மெண்ட் ஸ்பாட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபண்டிபுலர் ஆர்கன் இருக்குது. நம்மளுக்குலாம் பிட்யூட்டரி ஆர்கனுக்கு பின்னாடி ஒரு ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலர் இருக்கும் பிரெயினில். அதே மாதிரி ஆம்ஃபியாக்சஸ்க்கும் இன்ஃபண்டிபுலர் ஆர்கன் இருக்குது. கொலிக்கஸ் பிட் வந்து கீமோ ரிசெப்டர், லைக் தண்ணியோட pH மாறும்போது இல்லை தண்ணியில் வேறு ஏதாவது கெமிக்கல் கலக்கும்போது அதை சென்ஸ் பண்ணுறது தான் கொலிக்கஸ் பிட். ஓகே, இதில் வந்து கொலிக்கஸ் பிட் ரொம்ப முக்கியம். ஓகே, கொலிக்கஸ் பிட் எந்த சென்ஸ் ஆர்கன்? கீமோ ரிசெப்ஷனுக்கு. தெர்மோ ரிசெப்ஷனா ஃபோட்டோ ரிசெப்ஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து கீமோ ரிசெப்ஷன் கரெக்டாக டிக் பண்ணணும். ஓகே, ஆம்ஃபியாக்சஸோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம்னா செக்ஷுவல் டைமார்ஃபிசம் தான். மேல் ஆம்ஃபியாக்சஸ் வேறு, ஃபீமேல் ஆம்ஃபியாக்சஸ் வேறு. மேல் ஆம்ஃபியாக்சஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 27 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் அதுக்கிட்ட இருக்கும். ஒரு ஃபீமேல் ஆம்ஃபியாக்சஸில் 27 பேர்ஸ் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும். 27 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இன் மேல் அண்ட் 27 பேர்ஸ் ஆஃப் ஓவரிஸ் இன் ஃபீமேல். இது எப்படி பிளேஸ் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். அதோட பாடி ஃபுல்லாக ஈவனாக ஒரு எர்த்வம் மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் செக்மெண்ட் நம்பர் 25லேருந்து 51 வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் தான் பிளேஸ் ஆகிருக்கும். எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ஆம்ஃபியாக்சஸ், பெலனாக்ளாசஸ், அசிடியன் மூணுக்குமே எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அதை இன்வெர்டிபிரேட்டாவில் பிளேஸ் பண்ணலை, ஏன் அதை வெர்டிபிரேட்டாலையும் பிளேஸ் பண்ணலை, இன்பிட்வீனாக ஒரு சப்ஃபைலம் கொடுத்து செஃபலோகார்டேட்டா யூரோகார்டேட்டான்னு செப்பரேட்டாக ஏன் அதை வச்சாங்க? ஒன்று இன்வெர்டிபிரேட்டான்னு சொல்லணும், இல்லை வெர்டிபிரேட்டான்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் ஒரு புரோட்டோகார்டேட்டான்னு ஒரு கிளாசிஃபிகேஷனில் ஏன் கிளாஸிஃபை பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண சயின்டிஸ்ட் பேர் பல்லாஸ் வந்து இது ஒரு மொலஸ்க்கு, இது வந்து ஒரு ஆயிஸ்டர் மாதிரி மொலஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். அதனால் அதை லிமாக்ஸ்ன்னு நேம் பண்ணார். லிமாக்ஸ்னா மொலஸ்க்கு தான். காஸ்டான்ற சயின்டிஸ்ட் தான் இல்லை இது பிராங்கியோஸ்டோமா, இது டிஃப்ரெண்ட், மொலஸ்க் கிடையாதுன்னு சொல்லி காஸ்டா தான் சொன்னார். இது வரைக்கும் கொஷின்ஸில் கேட்கப்பட்டிருக்கிறது வந்து ஆம்ஃபியாக்சஸை ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சயின்டிஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, பல்லாஸ். ஓகே, ஸோ அஃபினிட்டிஸ் வித் ஒவ்வொரு ஆர்கானிசமோடையும் அது என்னென்ன அஃபினிட்டிஸ் வச்சுருக்கு, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னலீடா ரவுண்ட்வம் இருக்கு இல்லையா? அப்போ அன்னலீடா மாதிரியே அது என்ன பண்ணுது அப்படின்னா மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். அதோட பாடி வந்து ஒரே மாதிரி செக்மெண்ட்ஸாக போயிட்டே இருக்கும், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். அதோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமில் புரோட்டோனெஃப்ரிடியா இருக்குது, ஃப்ளேம் செல்ஸ் மாதிரியே புரோட்டோனெஃப்ரிடியா இருக்குது. அதுக்காக அன்னலீடாவில் அதை பிளேஸ் பண்ணிடலாமான்னு பார்த்தா சீலம் வந்து அன்னலீடாவில் சைசோசெலிக், ஆனால் சீலம் வந்து இப்படி இருக்குது. ஆனால் செஃபலோகார்டேட்டாவில் சீலம் ப்ராப்பராக சீலம் இருக்கும், எபித்தீலியல் செல்ஸ் இருக்கும். அதனால் அது அன்னலீடாவில் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ அன்னலீடா கூட சிமிலராக இருக்க ஸ்ட்ரக்சர் என்னது? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷனும் புரோட்டோனெஃப்ரிடியாவும். மொலஸ்கா கூட எப்படி, ஏன் பல்லாஸ் வந்து மொலஸ்கா கூட அதை சிமிலராக இருக்குதுன்னு சொன்னார். மொலஸ்காவோட அது எப்படி சிமிலராக இருக்குது அப்படின்னா சிலியரி மோட் ஆஃப் ஃபீடிங். அதோட மவுத் பக்கத்தில் நம்ம பார்த்தோம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்படி இருக்கும். ஃபிங்கர் லைக் அந்த சிலியாவை வச்சு தான் வாட்டரில் இருக்க ஃபுட் மெட்டீரியல்ஸை கேப்சர் பண்ணி மவுத்துக்குள்ளே அது ஓரல் ஹூடுக்குள்ளே அனுப்பும், மவுத்துக்குள்ளே அது அனுப்பும். ஓகே, ஆனால் சரி மொலஸ்காவும் அதே மாதிரி சிலியரி மோட் ஆஃப் ஃபீடிங் தானே பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது மொலஸ்காவோட பாடி வந்து சும்மா ஒரு மசில் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து செக்மெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் ஆம்ஃபியாக்சஸ்க்கு செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அது மொலஸ்காவும் கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஓகே, இது எக்கினோடெர்மேட்டாவாக இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஏன் எக்கினோடெர்மேட்டாவோட சிமிலராக என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா பாஸ்போக்ரியேட்டின் அப்படின்ற ஒரு எனர்ஜி ரிச் சப்ஸ்டன்ஸு, நம்ம குளுக்கோஸு கிளைக்கோஜன் மாதிரி பாஸ்போக்ரியேட்டின் ஒரு சப்ஸ்டன்ஸ், அது எக்கினோடெர்மேட்டாலையும் ஆம்ஃபியாக்சஸ்லேயும் மட்டும்தான் இருக்குது. பட் சிமெட்ரிலாம் பார்த்தோன்னா எக்கினோடெர்மேட்டா மாதிரி அதோட சிமெட்ரி கிடையாது. அதனால் அது எக்கினோடெர்மேட்டாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் கார்டேட்டாவில் எப்படி அது வந்துச்சு? ஆக்சுவலாக இது ஃபைலம் வந்து கார்டேட்டா தான். எப்படி கார்டேட்டான்னு சொன்னாங்க அப்படின்னா நோட்டோகார்டு நர்வ் கார்டு வந்து டார்சல் டியூபுலர் நர்வ் கார்டாக இருக்குது. வென்ட்ரலாக இருந்தால் அது இன்வெர்டிபிரேட்டா, வென்ட்ரலாக இருந்தால் அது இன்வெர்டிபிரேட்ஸில் வச்சுருவாங்க. டார்சலாக இருக்கிறதுனால அது கார்டேட்ஸில் வச்சுருக்காங்க. நோட்டோகார்டு இருக்குது, ட்ரூ நோட்டோகார்டு இருக்குது, கில் ஸ்லிட்ஸ் இருக்குது.
ஓகே. கில் ஸ்லிட்ஸு எல்லா கார்டேட்டாலையுமே இருக்கும். அல்லது ஒரு ஹையர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட லார்வல் ஸ்டேஜ் அதோட யங் ஸ்டேஜில் கில் ஸ்லிட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே. அப்போ அதனால தான் அது கார்டேட்டாவில் வச்சுட்டாங்க. சைக்ளோஸ்டோமேட்டான்றது ஒரு சப்ஃபைலம். இது வந்து ஃபிஷ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ சைக்ளோஸ்டோமேட்டா கூட என்ன இருக்குது அப்படின்னா அமோசிட்ஸ் லார்வா. சைக்ளோஸ்டோமேட்டாவோட லார்வா பேர் என்னது? அமோசிட்ஸ் லார்வா. இது கிட்டத்தட்ட லேண்ட்செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அமோசிட்ஸ் லார்வா மாதிரி தான் இருக்குது. அதனால இது சைக்ளோஸ்டோமேட்டா அப்படின்னாங்க. பட் அதுவும் கிடையாது. ஓகே. வெர்டிபிரேட்டா மாதிரியே சிமிலரான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிட்கட் டைவர்டிகுலம் இருக்குது. மிட்கட் டைவர்டிகுலம் வந்து நம்ம வெர்டிபிரேட்ஸ்க்கு எப்படி லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது, டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் கொடுத்து, அதே மாதிரி இதோட டைஜஷனில் ரொம்ப மேஜர் என்ன பண்ணுதுன்னா மிட்கட் டைவர்டிகுலம் தான் ஹெல்ப் பண்ணுது. மிட்கட் டைவர்டிகுலம் யார்கிட்ட இருக்குது? ஆம்ஃபியாக்சஸில் இருக்குது. மிட்கட் டைவர்டிகுலம் ஆம்ஃபியாக்சஸில் இருக்குது. லிவர் அப்படின்றது ஹையர் வெர்டிபிரேட்ஸில் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால வெர்டிபிரேட்டாக இருக்குமான்னு பார்த்தாங்க. இல்லை. ஏன்னா வெர்டிபிரேட்டுக்கு கிரேனியம் வரும், ஸ்கல் வரும் பிரெயினை சுற்றி. ஆம்ஃபியாக்சஸுக்கு ஸ்கல் கிடையாது. ஓகே. இதே மாதிரி தான் ஆம்ஃபியாக்சஸ், பெலனோக்ளாசஸ், அசிடியன் இது மூணுமே படிக்கும்போது அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கணும். மெயினாக என்னென்ன ஆர்கன்லாம் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ், ஏன் இதை வந்து இன்வெர்டிபிரேட்டரில் போடாமல் வெர்டிபிரேட்டரில் போடாமல் தனியாக ஒரு சப்ஃபைலம் கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீல் ஆர்கன், காமன் நேம் லான்செட்டு, ப்ரௌன்ஸ் ஃபனல் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், கொலிகஸ் பிட் வந்து கீமோ ரிசெப்டர், பல்லாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சயின்டிஸ்ட். மிட்கட் டைவர்டிகுலம் இஸ் சிமிலர் டு லிவர். உங்களுக்கு ஹெப்பாட்டிக் டைவர்டிகுலம் கொடுத்தாங்க எக்ஸாமில் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் லிவர் வந்து போட்டுருவீங்க. ஏன்னா ஹெப்பாட்டிக் இதெல்லாமே லிவர் சம்மந்தப்பட்ட வார்த்தை. ஆனால் மிட்கட் டைவர்டிகுலம் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்படி இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே ப்ரீவியஸாக கேட்ட டாபிக்ஸ். தேங்க்யூ.